தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக பார்த்தீங்கன்னா 2 குடும்பமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் சமைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க. சொன்ன மாதிரியே கதிர் 1 மணி நேரத்தில் எல்லா சாப்பாடும் செஞ்சுட்டாரு. செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அங்கே உள்ள பூசாரிலேருந்து எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அனுப்பிச்ச கேட்டரிங் கூட இவ்வளோ நல்லா சமைச்சிருப்பாங்களான்னு தெரில. ஆனால் நீங்கள் அருமையாக சமைச்சிருக்கீங்க, சாப்பாடெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இப்படி நடந்த பிரச்சனையை சரி பண்ணி இப்படி சமைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். இந்த 2 குடும்பத்துக்கும் கண்டிப்பா எல்லாமே நல்லது நடக்கும். இந்த 1 வருஷத்துக்குள்ள இந்த 2 குடும்பத்திலயும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து சொல்றாரு. இதை கேட்டு 2 குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. அந்த நல்ல விஷயம் தனம் கதிர் கல்யாணமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிலா பாப்பா பார்த்தீங்கன்னா அங்க இருக்க பிடிச்சதுனால அங்கேருந்து போக முடியாம பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து தீபாவளி பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சுட்டு போகலான்னு சொல்லவும், சரி நீ பொறுமையா வெடிச்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தனமும் கதிரும் பேசிக்கவே மாட்றாங்க. கதிர் தன்னோட லவ்வை சொன்னனால பார்த்தீங்க அப்படின்னா தனம் வந்து கதிர்கிட்ட இன்னமும் அந்த ஒரு இதோட பேசாமையே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ்வை வந்து சொல்லிப்பாங்களா? ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.